நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியா நம்மளோட கேரக்டர்ஸ் பத்தி நிறைய பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச்காக, அதாவது டேரட் ரீடிங் பத்தி பார்க்க போறோம். அது நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறோம்னா, டேரட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். மீனராசி நேயர்கள் பத்தி பேச போறேன் மேம். அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க மேம். மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க, ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க, சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க. ஒரு ஆணா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெண் தன்மை இருக்கும். அதாவது மத்தவங்கள கவனிக்கிற விருந்தோம்பல் பண்புல கவனிக்கிற ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க. கேர் பண்ணிக்கிறப்பாங்க, கேர் டேக்கரா இருப்பாங்க. ஃபீமேலா இருந்தா சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா அந்த ஃபீமேலுக்கான தன்மையா மற்ற ராசிகளை விட இந்த ராசி ரொம்ப ஓவர் டோஸா கொடுக்குறவங்களா இருப்பாங்க. நீ என்ன வேணா அடிச்சுக்கோ, பரவாயில்ல, நீ தானே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓகே, நீ சாப்பிடுறியா, என்ன அடிச்சிட்டியா, இப்ப சாப்பிடு, அந்த மாதிரி ஒரு கேர்டேக்கரா இருப்பாங்க, ஃபீமேலா இருக்காங்கன்னா. அப்போ அந்த அன்பு தான் அவங்களோட பிரதானமா நினைப்பாங்க. அவங்களுடைய பிளஸ் மூச்சு எல்லாமே அன்பு தான் நினைப்பாங்க. அது கொட்டி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அண்ட் இதேதான் அவங்களோட மேரேஜ் லைஃப்ல, லவ் லைஃப்லயும் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணியே தான் அவங்க வந்து போவாங்க. ஸோ அப்போ தனக்கு இணையா யாரு இருக்கிறா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தனக்கு யாரெல்லாம் இணையா இல்லையோ, அதாவது இமோஷனலி இணையா அட்டாச் ஆகலையோ, இமோஷனலி அவங்கள வந்து ஹர்ட் பண்றாங்களோ, அவங்க கிட்டலாம் விலகி இருக்க வந்து பார்ப்பாங்க. அண்ட் ஒரு காரியத்தை எடுத்தா, இப்ப நம்ம எந்த அளவுக்கு இவங்களை சாஃப்ட் நேச்சரா பாக்குறோமோ அந்த அளவுக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அது என்னன்னா, நான் எதையும் சாதிப்பேன், எதையும் நான் ஜெயிப்பேன், அப்படி ஒரு மாஸ்குலின் பவரும் இருக்கு, ஒரு ஃபெமினின் எனர்ஜியும் இருக்கும் அவங்களுக்கு. எக்ஸ்ட்ரீமா மாஸ்குலின் எனர்ஜியும் ஹையா இருக்கும். என்னால என்னுடைய ஆளுமை, என்னோட திறமைய காமிச்சு நான் வந்து ஜெயிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆக்ஷனும் இருக்கும். ஓகே, ரெண்டுமே இருக்கும். ஆக்ஷன் வந்து ரொம்ப சீரிப்பாயும் தீவிரமா இருக்கும். இமோஷனலி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இப்படி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அது ரெண்டுமே அவங்க வந்து கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே மேம். எந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்ல இவங்க ரைஸ் ஆயிட்டு இருப்பாங்க, இல்லை ஷைன் ஆவான்னு சொல்லுவாங்க? ஸோ மீன ராசி இவங்க என்ன மாதிரியான ஃபீல்டில் நல்லா ஷைன் ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அட்வைசர், அனலைசர், இப்போ பிசினஸ் அனலைசர், கண்டிப்பா ஃபினான்ஷியல் அனலைசர், அட்வைசர். இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப்னா கூட அது மாதிரி துறைகள் இருக்கு. ஸோ அட்வைஸ் பண்ற மாதிரி அட்வைசரான துறைகள் கவர்மெண்ட்லேயே ஜாப்லேயே இருக்கு, பாலிடிக்ஸ்லேயே கூட இருக்கு. ஸோ அப்படியான விஷயங்கள்ல இவங்க போறாங்கன்னா நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, பிரைட்டான ஃபியூச்சர் அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா இருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு விதமான பேஷன் ஓரியன்டான விஷயங்கள் ஏதாவது செய்யலாம், இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அத்லெட்டிக் ப்ரொஃபஷன் கண்டிப்பா அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே மேம். இவங்களோட காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி மேம் இருக்கு? மீன ராசி இவங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மோஸ்ட்லி இவங்க ஒன்று நினைப்பாங்க, அது ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் அதை சரி செஞ்சு இவங்க நினைச்ச மாதிரி நடத்திக்க பார்ப்பாங்க. நடக்குமா? நடக்கும். அத எப்படி இருந்தாலும் நடத்திப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்கே அப்படின்றது. பட் என்னன்னா, லவ் மேரேஜ் அந்த விஷயங்கள்ல ஜஸ்டிஸ் பார்ப்பாங்க. எனக்கான நியாயம் கிடைக்கணும், எனக்கான தீர்ப்பு கிடைக்கணும், நான் அவ்வளவு லேஸ்ல எல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு என்ன ஃபேவரா இல்லைனாலும் அதை ஃபேவரா மாத்திக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு வித விஷயத்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப லவ் மேரேஜ் அவங்களுக்கு வேணும்னா வேணும், அதுக்கு என்ன பண்ணலாம், வேணும்னா வேணாம், அதுக்கும் என்ன பண்ணலாம், இப்படிதான் அவங்க வந்து போவாங்க. அவங்களுக்கு ஹானஸ்டா இருப்பாங்க. ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் மேம்? ஸோ இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, வம்பு வழக்கு சண்டை அதெல்லாம் கண்டிப்பா கவனமா இருக்கும். ஏன்னா வந்து சின்னதா தானே ஸ்டார்ட் பண்றோம், நினைப்பாங்க. அது பெருசா வந்து
நிறைய வந்து தலைமுறையா விரோதங்கள் இருக்கும் ஃபேமிலிக்குள்ள. அங்க வந்து ஸ்டார்டிங் பிரச்சனை என்ன பார்த்தனா கொட்டை பாக்க திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் விஷயமா இருக்கும். இவங்களுக்கும் அப்படிதான் நடக்கும். ஓகே, உப்பு சப்பு இல்லாத பிரச்சனை அது பெருசா இருக்கும். அது வந்து பெருசா மாறிடும். ஓகே. சோ வருஷ காலமா ஒரு விரோதங்கள் தீரா பகையா மாறிடும். சோ அதுல ரொம்ப கவனமா, ஸ்டார்டிங்ல பிரச்சனை வருதுன்னா கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கணும். பெண்கள் கிட்ட கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அதுல கவனமா இருக்கணும். கொடுத்தா அதை செயல்படுத்தணும் பிரச்சனை இருக்கும். ஓகே மேம், இவங்க எந்த மாதிரி தெய்வங்களை மேம் ஃபாலோ பண்ணணும்? சோ மீன ராசி. ஸோ இவங்க இந்த மாதிரியான தெய்வங்கள் வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இவங்க வந்து தெய்வங்கள் அப்படின்னு போறதை விட பிரமிட் அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ பிரமிட் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்றது, பிரமிடுக்கான ரிச்சுவல் செய்யறது, பிரமிட் வச்சு ரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து பில்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யலாம். ஒரு ஆஃபீஸ் இருக்கு, ஒரு வீடு இருக்குன்னா அங்க பிரமிட் ஷேப்ல ஏதாவது ஒன்று வைக்கலாம். அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் அவங்களுக்கு தெய்வம் அவங்களுடைய பிடிச்ச தெய்வம் வழிபாடு, அதோட இதை அடிஷ்னலா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிபிக்கா இந்த தெய்வம் அப்படின்றத விட இதெல்லாம் ஆட் பண்ணலாம். அண்ட் வந்து மூன், நிலா, அப்ப சந்திர பகவான் வழிபாடு செய்யலாம். அது ரிலேட் பண்ற மாதிரி நிலாவினுடைய புகைப்படங்கள் அடிக்கடி அவங்க பாக்குற இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விதமான மன உறுதியை வந்து கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். கண்டிப்பா.